அண்மைச் செய்தி. செயல்படாமல் உள்ள தகவல் ஆணையத்தால் என்ன பயன் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். மத்திய தகவல் ஆணையம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையங்களில் ஆணையர்கள் பதவிகள் பல மாதங்களாக காலியாக இருக்கின்றன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவே ஓராண்டு ஆனதாக குறிப்பிட்டார். மேலும் மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையங்களில் ஆணையர்கள் பணி நியமனம் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் தகவல்களை பெற முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செயல்படாமல் உள்ள தகவல் ஆணையத்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் மத்திய தகவல் ஆணையத்தில் 10 ஆணையர்கள் இருக்க வேண்டிய நிலையில் 2 பேர் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் காலி பணியிடங்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டும் ஏன் இன்னும் நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து மத்திய அரசின் பணியாளர் நலத்துறை இணை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக உள்ள ஆணையர்களின் பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும் என்பது குறித்து தலைமைச் செயலாளர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.